சுச்சக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹ. புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தத்தின் 36வது புன்னகையை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இப்போது இந்த பகுதியை அனுபவிக்க 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருநாங்கூர் திருவன்புருஷோத்தமம் என்ற திவ்ய தேசத்துக்கு நாம் வந்துள்ளோம். புருஷோத்தம நாயகி தாயாருடைய திருவடிவாரத்திலேயே இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், இல்லையே வன்புருஷோத்தமம் அப்படின்னா அது பெருமாள்னு பொதுவான ஸ்ரீமன் நாராயணனுக்குரிய திருக்கோவில் தானே, நாம புன்னகை ராமாயணம் தானே பார்க்கிறோம், ராமனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நம்முடைய பெரியோர்கள் இங்கே புருஷோத்தம பெருமாள் வன்புருஷோத்தனை அனுபவிக்கும் போது அவனை ராமனாகவே கண்டிருக்கிறார்கள். ஏன்னா ராமபிரானுக்குத்தான் புருஷோத்தமன் என்று ஒரு திருநாமமே உண்டு. ஒரு உத்தமமான புருஷன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டுமோ, நடையில் நின்று உயர் நாயகன் என்று கம்பர் கொண்டாடினார். கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ என்று நம்மாழ்வார் பாடினார். அப்படி ஒரு புருஷோத்தமன், ஒரு சிறந்த புருஷன் எப்படி இருக்கணுமோ அதை வாழ்ந்து காட்டியவன் ஸ்ரீ ராமபிரான். அது மட்டும் இல்லை, இந்த க்ஷேத்திரத்துக்கு வன் புருஷோத்தமம் என்று திருநாமம். வன் என்ற சொல்லானது வள்ளல் தன்மை, வன்மையை குறிக்கிறது. அப்போ வள்ளலாக எல்லோருக்கும் அள்ளி கொடுப்பவன், புருஷர்களிலே சிறந்தவன் வன் புருஷோத்தமன் என்றால் ராமனை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? அதனால இந்த திருத்தலத்தை ராமனுக்குரிய திருத்தலமாகவே பெரியோர்கள் கண்டு அனுபவித்திருக்கிறார்கள். அதனாலதான் 108 திவ்ய தேசங்கள்ல திருநாங்கூர் திவ்ய தேசங்களுள் ஒன்றான திருவன் புருஷோத்தமம் என்ற க்ஷேத்திரத்தில் இருந்து புன்னகை ராமாயணத்தின் அடுத்த சில புன்னகைகளை நாம் ரசிக்க உள்ளோம். இப்போது சுந்தர ஸ்பந்தத்தின் 36வது புன்னகை. இப்போ காட்சி என்னன்னா, உங்க மனத்திரையில் ஏற்கனவே நீங்கள் அனுபவித்து கொண்டுதான் வருகிறீர்கள். அதாவது சுந்தர காண்டத்துல ஹனுமான் என்னென்ன சாகசங்கள்லாம் இலங்கையில செஞ்சாரோ அதையெல்லாம் இப்போது சீத்தை ராமனுக்கு உபன்யாசம் பண்றார். அதையெல்லாம் ஆனந்தமாக ராமன் கேட்கிறான். அப்போ உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள். காட்சி அந்த வடுவூர் கருவறையை அப்படியே நினைத்து கொள்ளுங்கள். சீதாதேவி ராமனுக்கு உபன்யாசம் பண்ண, ராமன் செவிகுளிர ஹனுமானுடைய பெருமையை கேட்க, அருகிலே கைங்கரியத்துக்காக லக்ஷ்மணன் காத்திருக்க, ஹனுமான் கை கட்டி வாய்ப்பொத்தி ராமபிரானுடைய அனுகிரகத்தால் தான் இத்தனையும் நடந்தது, அடியேன் ஒண்ணுமே பண்ணலன்னு பரம வினயத்தோடு பரம பணிவோடு ஹனுமான் எதிரே நிற்க, இந்த காட்சி உங்கள் மனத்திரையிலே தெரிய சுந்தர ஸ்பந்தத்தின் 36வது ஸ்லோகம். இப்போ சீத்தை ஒரு முக்கியமான விஷயத்த ராமன்ட்ட சொல்றாளாம். என்னன்னா, இப்படி ஹனுமான் இலங்கைக்கு வந்து தான் ராமதூதன் என்பதை நிரூபித்து உங்களுடைய கணையாழி மோதிரத்தையும் என்னிடம் கொடுத்தான் அல்லவா, அப்ப நான் ஹனுமானிடம் ஒரு கேள்வி கேட்டேன் நான் சீத்தை. அதை சீத்தை சொல்ல, சீத்தை கேட்ட அந்த கேள்வியை நினைத்து ராமன் புன்னகை செய்கிறானாம். ஸ்லோகத்தை பாருங்கள், நன்றாகவே ரசிக்கலாம். சுமித்ரா புத்திர கிம் சுஹ்ருத் அதிதராம் பிராதரி ரதஹா விதத்தே சுஸ்ரூஷாம் மமச்ச யததே மார்கண விதௌ இதி ஸ்வாமின் பிருஷ்ட பவன தனயோபூத் இதி கிரா பிரியாயாஸ்தே மந்த ஸ்மிதமவது ஜாத்தம் ரகுபதே. இப்போ சீத்தை ராமபிரான்ட்ட சொல்றாளாம், சுவாமி, நான் ஹனுமான் இப்படித்தான் ராமதூதன்கிறத என்கிட்ட நிரூபிச்சானா, அப்ப ஹனுமான்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன். சுமித்ரா புத்திரஹா, சுமித்ரையின் மகனாகிய லக்ஷ்மணன் இருக்கிறானே, சுகிருத்து, அவன் ரொம்ப நல்ல எண்ணம் படைத்தவன், ரொம்ப நன்மதிப்பு மிக்கவன், நல்ல எண்ணம் கொண்டவன். அது மட்டும் இல்ல, அதிதராம் பிராத்தரி ரதஹா, தன் அண்ணனான ராமபிரான் இடத்துல மிகுந்த பக்தி, அன்பு, பாசம் எல்லாம் கொண்டவன். அப்போ ரொம்ப நல்லெண்ணம் மிக்கவன், அண்ணனிடத்திலே மிகுந்த பாசமும் பக்தியும் கொண்டவன். விதத்தே சுஸ்ரூஷாம், அவன் ராமபிரானுக்கு எல்லா கைங்கரியங்களும் செய்து கொண்டு இருக்கக்கூடியவன். அந்த லக்ஷ்மணன் மமச்ச யததே மார்கண விதௌ, அவன் என்னை தேடும் விஷயத்தில் ராமனுக்கு ஏதாவது கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு இதி சுவாமின் பிருஷ்ட பவன தனயோபூத் இதிகிரா. இப்ப சீதை சொல்றா, அதனால ஹனுமான் என்னிடம் வந்தபோது லக்ஷ்மணன் ரொம்ப நல்லெண்ணம் கொண்டவனாச்சே, அண்ணனிடத்துல பரம பக்தி கொண்டவனாச்சே, ராம கைங்கரியத்திலே ஈடுபட்டவனாச்சே, என்னை தேடுவதற்காக ராமனுக்கு அந்த லக்ஷ்மணன் ஏதாவது கைங்கரியம் செய்கிறானா என்று ஹனுமானிடம் நான் விசாரித்தேன்னு சீதை சொன்னா, ராமா அதை கேட்டவாறே பிரியாயாஸ்தே மந்தஸ்மிதம் அவது ஜாத்தம் ரகுபதே, அவளுடைய வார்த்தையை கேட்டபோது உன் முகத்திலே ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியதே, ராமா, அந்த புன்னகை எங்கள் அத்தனை பேரையும் காத்தருளட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்திக்கிறார் வில்லூர் சுவாமி.
அப்போ ஸ்லோகத்தினுடைய கருத்து என்னன்னா, சீத்தை ராமன்கிட்ட சொல்றா, ஹனுமான் என்கிட்ட வந்தபோது நல்லெண்ணம் கொண்டவனும் அண்ணனிடத்திலே பக்தி கொண்டவனும் அண்ணனுக்கு தொண்டு செய்பவனும் ஆகிய லக்ஷ்மணன் என்னை தேடுவதிலையும் ராமனுக்கு ஏதாவது அசிஸ்ட் பண்றானா, கைங்கரியம் பண்றானா என்று ஹனுமானிடம் நான் கேட்டேன் அப்படின்னு சீதை சொல்லவும் ராமன் சிரிச்சுட்டானோ. இங்கே ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னன்னா, ஆஹா, லக்ஷ்மணன் மீது சீத்தை நன்மதிப்பு வச்சிருக்காளேன்னு நினைச்சு ராமன் சிரிச்சானாம். ஏன்னா இதுவரை கேட்கும்போது ஒரு சாதாரண ஸ்லோகமோன்னு உங்களுக்கு தோணும். இந்த ஸ்லோகத்துக்குள்ள ஆழ்ந்த பொருள் இருக்கு. கடைசியா சீத்தை லக்ஷ்மணனை பார்த்த போது அவள் சொன்ன வார்த்தை என்ன? லக்ஷ்மணனை பார்த்து என்ன சொல்லிடுறா, எப்பா அந்த மாரீச்சன் தான் ராமன் குரல்ல ஹா சீதா ஹா லக்ஷ்மணான்னு சொல்லி உயிரை விட்டான். அந்த மாயமான் எழுப்பிய குரலை கேட்டுட்டு சீத்தை லக்ஷ்மணன்ட்ட உங்க அண்ணாவுக்கு ஆபத்து போன்னா. லக்ஷ்மணன் சொன்னா, அதெல்லாம் இல்லை அண்ணி, நீங்க பயப்படாதீங்க, அண்ணனுக்கு யாராலையும் ஆபத்து ஏற்படுத்த முடியாதுன்னா. ஆனா சீத்தை என்ன சொன்னா, ஏன்பா ராமனுக்கு ஆபத்துங்கிறேன், அப்போதும் நீ இங்கே இருக்கிறாய் என்றால் அப்ப ராமனுடைய மரணத்துக்கு நீயும் சம்மதிக்கிறாயா? அப்ப அது உனக்கு இஷ்டம் போல இருக்கே. அப்ப ராமனுடைய மரணத்தை நீ விரும்புகிறாய் என்றால் உன் மனத்தில் வேற ஏதோ ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை என்ன அபகரிக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா? அதற்காகத்தான் இங்கே வந்தாயா? அதற்காகத்தான் பரதன் உன்னை அனுப்பி வைத்தானா? நீ இப்போது போகாவிட்டால் நான் அக்னி பிரவேசம் பண்ணுவேன்னு லக்ஷ்மணனை பார்த்து சீத்தை பேசிட்டா இல்லையா? அப்போ அந்த மாதிரி பேசியதால் தான் காதை பொத்திண்டு அந்த மாதிரி வார்த்தைகளை, ஏன்னா சீத்தையோட திருவடியை தவிர வேற எதையுமே செவிக்காதவன் லக்ஷ்மணன், இப்படி ஒரு வார்த்தை பேசிட்டாளேன்னு அதை பொறுத்துக்க முடியாம தான் லக்ஷ்மணன் போறான். அந்த கேப்ல தான் ராவணன் வந்து சீதையை அபகரித்து சென்றான். அப்போ லக்ஷ்மணனை பார்த்து கடைசியாக சீதை சொன்ன வார்த்தை, என்னை அபகரிப்பதற்காக நீ இங்கே வந்திருக்கிறாயா? அதனால தான் இன்னும் ராமனுக்கு ஆபத்துன்னு தெரிந்தும் நீ இங்கேயே நிற்கிறாயா அப்படின்னு சுடுசொல் பேசிட்டா இல்லையா? ஆனா இப்ப தெரிவிக்கணும் அந்த லக்ஷ்மணனுக்கு, சாரி நான் வந்து உன்னை பற்றி தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்லி அந்த விஷயத்தை தெரிவிக்கணும். ஹனுமான் தூதுவனா வந்திருக்கார். அதை எப்படி தெரிவிக்கிறதுனா, டைரக்டா சாரின்னு சொல்வதுங்கிறது நல்லா இருக்காது. என்ன சொல்லிட்டா, அந்த லக்ஷ்மணன் மீது பூரணமான நன்மதிப்பு தனக்கு இருக்குங்கிறத ஹனுமான் மூலம் சொல்லி அனுப்பிட்டா சீத்தை. அதனாலதான் ஹனுமான்ட்ட என்ன சொன்னா, வெறும் லக்ஷ்மணன் என்னை தேடுறதுக்கான முயற்சியில ஈடுபடுறானான்னு சொல்லல. முதல் வார்த்தை சுகிருத்து, அவன் நல்ல எண்ணம் கொண்டவன். அப்ப நல்லெண்ணம் கொண்டவன் சொல்லிட்டாலே சீதையை அபகரிக்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லைங்கிறத சீதையே புரிஞ்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். அதனால சுகிருத்து. அடுத்த வார்த்தை பாருங்கள், அதிதராம் பிராத்தரி ரதகா, ராமனிடத்துல மிகுந்த அன்பு கொண்டவன். அப்ப ராமனுடைய மரணத்துக்கு அவன் சம்மதிக்க மாட்டான்னு அர்த்தம். அடுத்து விதத்தே சுஸ்ரூஷாம், அடுத்து அவன் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னாலே அப்ப ராமனுக்கு ஒண்ணுன்னா அவன் தான் முன்னாடி வந்து நிற்பான்னு அர்த்தம். அப்ப ராமனுக்கு ஒண்ணுன்னா முன்னாடி வந்து நிற்கும் அளவுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவன், ராமனுக்கு ஒண்ணுன்னா பொறுத்து கொள்ளக்கூடிய முடியாத அளவுக்கு ராமனிடத்திலே பக்தியும் அன்பும் கொண்டவன், எல்லாத்துக்கும் மேல சீதை இடத்திலும் ரொம்ப நல்லெண்ணமும் நன்மதிப்பும் கொண்டவன். அப்படிப்பட்ட லக்ஷ்மணன் என்னை தேடுவதில் ராமனுக்கு அசிஸ்ட் பண்றானான்னு கேட்டா இதுதான் இன்னும் முக்கியம். அதாவது சீதாதேவி சுடுசொல் பேசி இருந்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டான் லக்ஷ்மணன். எப்படியும் அன்னை சீதாதேவி ராமனோடு சேரணுங்கிறதுலதான் அவனுக்கு ஆசை. அதனால இப்ப கூட, அதாவது சீத்தை கேட்கிற பாவம் என்னன்னா, நான் சுடுசொல் பேசி இருந்தாலும் கூட என்ன தேடணுங்கிறதுக்காக, நான் ராமனுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக இப்பவும் கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பானே அந்த லக்ஷ்மணன் நன்னா இருக்கானான்னு கேட்டாலும். இப்ப அப்படியே அந்த ஸ்லோகத்தை ரீகேப் பண்ணி பாருங்க, இத்தனை விஷயமும் புரியும். அது இப்ப புரியணுங்கிறதுக்காகத்தான் முன்னாடி சொல்லும் போது சாமான்யமா அர்த்தம் சொன்னேன். இப்ப யோசிச்சு பாருங்க, ரொம்ப நல்லெண்ணமும் நன்மதிப்பும் கொண்ட லக்ஷ்மணன், அண்ணனிடத்திலே பரமபாசம் கொண்ட லக்ஷ்மணன், ராமனுக்கு எல்லாவித கைங்கரியமும் செய்யக்கூடிய லக்ஷ்மணன் என்னை தேடுவதற்காக ராமனுக்கு துணை புரிந்து அசிஸ்ட் பண்ணிட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சீதை கேட்டேன் என்று இப்ப அதை அப்படியே நினைவு கூர்ந்து நான் ஹனுமான்ட்ட இவ்வாறு கேள்வி கேட்டேன்னு சொன்னவாறே, அதை கேட்டிய ராமா உனக்கு அவ்வளோ ஆனந்தம் பாக்குறார் வில்லூர் சுவாமி. ஏன்னா ராமன் நினைச்சு பார்த்தானா, ஆஹா அப்ப என் லக்ஷ்மணன் நீ தப்பா நினைக்கல. அதாவது இது பெருமாள் தாயார் அவ ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி செய்யறா. ஏன்னா உங்களுக்கே தோணும், சீத்தை இப்படி லக்ஷ்மணனை போய் இப்படி சொல்லலாமா, எவ்வளவு தூய்மையானவன், இறை அடியார்கள்ட்ட அபச்சாரப்பட்டா அதற்கான தண்டனை கிடைக்கும்னு உணர்த்தத்தான் சீத்தை அப்படி பண்ணா. லக்ஷ்மணன்கிறவன் பரம பக்தன், அவன்கிட்ட பிராட்டியே அபச்சாரப்பட்டாலும் என்ன ஆறுது, ராவணன் அபகரித்து போய் 10 மாதம் சிறை இருக்க வேண்டிய நிலையெல்லாம் ஏற்பட்டது. அப்போ ஒரு இறை அடியாரை பார்த்து நாம சுடுசொல் பேசக்கூடாது, யாரை பார்த்துமே சுடுசொல் பேசக்கூடாதுதான். ஏன்னா ஒருத்தர் என்ன சொன்னார், ஒரு பக்தரை திட்டிட்டு அவரெல்லாம் பக்தரே கிடையாதுன்னார். ஒருத்தர் பக்தரா இல்லையான்னு முடிவு பண்ண நாம யாரு? அந்த அதிகாரத்தை பகவான் நமக்கு கொடுத்துருக்கானா? ஒருத்தர் பக்தரா இல்லையாங்கிறத இறைவன் தான் முடிவு பண்ணணும்.
அதனால நம்மால் ஆனது யாரையுமே சுடுசொல் பேசாம இனிய வார்த்தைகளே பேசிடலாமே. அப்ப இதை உணர்த்துவதற்காகத்தான் அவ பண்ணாங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் லக்ஷ்மணனை பார்த்து சீத்தை சுடுசொல் பேசினாலும் அது ஏதோ அந்த நேரத்துல பேசினது தானே ஒழிய அவன் மீது சீதைக்கு நன்மதிப்பு என்பது இருக்கு. அதனாலதான் இப்ப இந்த வார்த்தையை சொல்லியிருக்கா. அதை நினைச்சு ஆஹா, என் லக்ஷ்மணன் மீது சீதைக்கு இவ்வளவு அன்பா என்று நினைத்து ராமன் புன்னகை செய்தான். இதுதான் புன்னகைக்கான காரணம். அப்போ மொத்தம் 3 விஷயம். புன்னகைக்கான காரணம் என்ன, இது உணர்த்தும் அனுமானின் குணம் என்ன, பலன் என்ன, 3ஐயும் தானே பார்த்து வரோம். அப்போ முதல் விஷயம், இந்த புன்னகைக்கான காரணம் லக்ஷ்மணன் மீது சீத்தை நன்மதிப்பு வைத்திருக்கிறாள். அதை நினைச்சு ராமன் சிரிச்சான். அடுத்து 2வது, இது உணர்த்தக்கூடிய ஹனுமானின் குணம் என்னன்னா அவருடைய சமயோச்சித புத்தி, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். எங்க யார்கிட்ட என்ன பேசணுங்கிறது ஹனுமானுக்கு கரெக்டா தெரியும். அதனாலதான் என்ன பண்ணார், ராமபிரான் வருத்தத்துல இருப்பான். எப்படியும் லக்ஷ்மணனை சீத்தை சுடுசொல் பேசினாலே அது லக்ஷ்மணனுக்கு வலிக்கிறதோ இல்லையோ ராமனுக்கு வலிக்கும். அதை போக்கணும்னா லக்ஷ்மணனை சீத்தை இவ்வாறு விசாரித்தாள்ங்கிற அந்த விஷயத்தை, அந்த உண்மையை சொன்னால் அது ராமனுக்கும் ஆனந்தம் கிடைக்கும் என்பதால் தான் இந்த செய்தியை முன்பே ஹனுமானும் ராமபிரானிடம் தெரிவித்திருக்கிறார். இப்ப அதை சீத்தை வாயால ராமனும் கேட்கிறானே ஒழிய முன்பே ஹனுமானும் ராமன்ட்ட சீத்தை என்னென்ன சொன்னா என்னும் போது இந்த விஷயத்தையும் ஹனுமான் சொல்லி விடுகிறார். அப்போ ஹனுமானுக்கு அந்த சமயோச்சித புத்திங்கிறது உண்டு. அது சீத்தைக்கும் தெரியும். இவன்கிட்ட நாம இதை சொன்னோம்னா இதை இவன் கரெக்டா போய் கன்வே பண்ணுவான். அதனாலதான் கரெக்டா ஹனுமான்கிட்ட கேட்டு அனுப்பினாலும் லக்ஷ்மணன் சௌக்கியமா இருக்கானா, அவன் அண்ணனுக்கு கைங்கரியம் பண்றானா, என்னை தேடுவதில் ஈடுபடுறானா, கரெக்டான நபரை பார்த்து தான் சீத்தை கேட்டிருக்கா. அப்ப இது உணர்த்தும் குணம் ஹனுமானுடைய சமயோச்சித புத்தி. கரெக்டா இப்படி கேட்டா அங்க போய் ராமன்ட்ட அவர் சொல்லிடுவார். இது அனுமனின் குணம். 3, இந்த புன்னகையை ரசிக்கிறவாளுக்கு என்ன பலன்னா ராமன் எப்போதும் கூட இருந்து காப்பான். ஸ்லோகத்திலேயே அந்த பலன் சொல்லிட்டார். மந்தஸ்மிதம் அவது ஜாத்தம் ரகுபதே, இந்த புன்னகையே எங்களெல்லாம் காப்பாத்துனார். அதனால என்றென்றும் ராமனும் அவன் புன்னகையும் நமக்கு துணை நிற்க வாங்கோ இந்த அற்புதமான ஸ்லோகத்தை சேவிப்போம். சுமித்ரா புத்திர கிம் சுஹிருத் அதிதராம் பிராதரி ரதஹ விதத்தே சுஸ்ரூஷாம் மமச்ச யததே மார்கண விதௌ இதி ஸ்வாமின் பிருஷ்ட பவனதனயோ பூத் இதி கிரா பிரியாயாஸ்தே மந்தஸ்மிதம் அவது ஜாத்தம் ரகுபதே என்று சொல்வோம். ராமபிரான் எப்போதும் துணை நின்று நம்மை ரட்சிப்பான். ராமனே ரட்சகன். நன்றி, வணக்கம்.